வணக்கம் நண்பர்களே. ஒரு பழமொழி உண்டு, வெறும் பாத்திரம்தான் அதிகம் சத்தம் போடும். நிறைந்த குடம், அதாவது உண்மையான வெற்றியாளர் என்னைக்குமே தழும்ப மாட்டான், சத்தம் போட மாட்டான். இன்னைக்கு நம்மளுக்கு பல பேர் தோற்று போகிறதுக்கு முக்கிய காரணமே நமது திட்டங்களை பிறரிடம் சொல்வது தான். நான் கடை செய்ய போகிறேன், அதை சாதிக்க போகிறேன்னு கத்துறீங்க. ஆனால் கடைசியில் எதுவுமே நடக்காமல் கண்பட்டு பாதியிலே எல்லாமே நின்றுது. வாராகி சொல்கிறாங்க, உனது வெற்றியை இந்த உலகம் தலை நிமிர்ந்து பார்க்கணுன்னா நீ செய்கிற 10 விஷயங்களை தலை குனிஞ்சு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்யணும். அது என்ன அந்த 10 ரகசியங்கள்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜா வாராகியை தேடி போனார். அம்மா, என்கிட்ட அதிகாரம் இருக்குது, படை இருக்குது, ஆனால் என்னை சுற்றி எதிரிகள் இருக்காங்க. என் திட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருது. நான் எப்படி அவங்கள ஜெயிக்கிறது? அதுக்கு வாராகி சொன்னாங்க ராஜாவிடம், நான் சொல்ல போகும் இந்த 10 கட்டளையை நீ பின்பற்றினால் எதிரிகள் தொல்லையிலிருந்தும் உனக்கு விடுதலை கிடைக்கும், வாழ்விலும் நீ வெற்றியை காண்பாய். இதோ இந்த 10 கட்டளைகள். முதல் விஷயம், இது கசப்பாத்தான் இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. வாராகி ராஜாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். மன்னனே, ஒரு கோட்டைக்குள்ளே எதிரி நுழையலை, ஆனால் அந்த கோட்டை எரியுது, எப்படி தெரியுமா? அதுக்கு ராஜா முழிச்சார். வாராகி சொன்னாங்க, ஏன்னா எதிரிகள் வெளியில் இல்லை, கோட்டைக்குள்ளேயே இருக்கிறாங்க, அதுவும் உங்கூடவே இருக்கிறாங்க. நண்பர்களே, அந்த எதிரி வேறு யாரும் இல்லை, உங்கள் மனசு தான். இன்னைக்கு இந்த தோற்று போகிறதுக்கு காரணம் உன் உறவினர்களோ நண்பர்களோ அரசாங்கமோ கிடையாது. கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. அங்கே ஒருத்தன் நிற்பான் பாருங்க, அவங்க தான் உங்கள் முதல் எதிரி. காலையில் அலாரம் அடிக்கும்போதே எழுந்திருக்காத, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்குன்னு உங்கள் காதில் ரகசியமாக ஒருத்தவங்க சொல்கிறாங்கள, அவங்க தான் உங்களோட முதல் எதிரி. இன்னைக்கு வேலை செய்ய வேண்டாம், இந்த வேலையை நாளைக்கு செய்யலாம்னு உங்கள் மனசு சொல்லுது பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட முதல் எதிரி. வெளியில் பல பேரை ஜெயிக்கிறது வீரம் இல்லை. எவன் ஒருவன் அவன் மனசை ஜெயிக்கிறானோ அவன்தான் ஞானி, அவன்தான் ராஜரிஷி. இனிமேல் நான் மாறப்போகிறேன் என்று ஊர் முழுக்க ஸ்டேட்டஸ் வச்சு உங்களோட மனசில் இருக்கும் விருப்பத்தை பிறருக்கு காட்டாதீங்க. சத்தம் போடாமல் யாருக்கும் தெரியாமலே உங்கள் மனசுக்குள் ஒரு யுத்தத்தை நடத்துங்கள். சோம்பேறித்தனத்தையும் பயத்தையும் முதல்ல துரத்துங்க. உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி உங்கள் கண்ட்ரோலில் வைங்க. எவனொருவன் மனசை நிதானத்தோடு வைத்திருக்கிறானோ அவன்தான் சிறந்த வெற்றியாளராக திகழ்வான். சரி, நம்ம இப்போ மனசை ஜெயிச்சிட்டோம், ஆனால் நம்ம வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு வெளியில் 4 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அவங்கள எப்படி அமைதியாக நம்ம காலி பண்ண முடியும்? அதுக்கு வாராகி சொல்கிறாங்க. அடுத்த ரகசியத்தில் நம்ம அந்த ரகசியத்தை பார்க்கலாம். ராஜா அடுத்த கேள்வியை கேட்டாங்க. வாராகி, நான் ஏதாவது நல்லது செய்ய ஆரம்பித்தா போதும், உடனே கண்ணீர் படுது, பொறாமை பிடிச்சவங்க அதை தடையாக வந்து நிற்கிறாங்க, என்னோட வளர்ச்சியை நான் எப்படி பாதுகாக்க முடியும்? அதுக்கு வாராகி சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோஜா செடியை காட்டினாங்க. ராஜாவே, இந்த ரோஜா செடியை பாரு, இந்த ரோஜா நான் பூக்க போகிறேன்னு என்னைக்காவது கத்தி ஊருக்கு சொல்லியிருக்கா? இல்லவே இல்லை. முதல்ல அது செய்கிற வேலை பூமிக்கு அடியில் இருட்டில் யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய வேர்களை ஆழமாக அனுப்பும். இருட்டிலேயே அது வளர ஆரம்பிக்கும். அந்த ரோஜாவுக்கு விதை போட்டவன் கூட அதை மறந்திருப்பான். இந்த விதை வருமோ வராதோ என்ற சந்தேகத்திலேயே இருப்பான். ஆனால் அந்த ரோஜா மண்ணுக்குள் அமைதியாக சத்தமே இல்லாமல் தனது வளர்ச்சியை ஆரம்பிக்கும். பின்பு அது அழகாக விதை முளைத்து அது வளரும்போது இந்த உலகமே ரோஜாவின் அழகை பார்த்து வியந்து நிற்கும். ரோஜா பிடிக்காதவர்கள் யாராவது இருப்பார்கள்?
இருப்பாங்களா? ஆனால் அது சத்தமே இல்லாமல் வந்தனால தான் அதற்கு இவ்வளவு அழகு கிடைத்தது என்று வாராகி ரோஜாவை உதாரணமாக சொல்லி, நீ செய்யும் செயலை யாரிடமும் சொல்லாதே. சத்தமே இல்லாமல் உன் மனதிற்குள் திட்டமிட்டு செயல்படு. வெளியில் நீ சொன்னால்தானே அது உனக்கு முற்றுக்கட்டையாக வந்து நிற்கும். நீ எதையும் யாரிடையும் சொல்லாமல் அமைதியாக முன்னேறு. வெற்றி தானாகவும் வரும். இந்த உலகமே நீ முன்னேறுவதை பார்த்து வியந்து நிற்கும். நண்பர்களே, இதில் பல உதாரணம் இருக்கு. நம்மில் பல பேர் தோற்பதற்கு காரணம் நம்மளது முன்னேற்றத்தை பிறரிடம் சொல்வது தான். யாரிடமும் சொல்லாமல் சத்தம் இல்லாமல் அந்த ரோஜாவின் விதை போல அமைதியாக இருந்து வந்தால் வாழ்வில் நீங்களும் முன்னேறுவீர்கள். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, பத்திரிக்கை அடித்து ஊர் ஃபுல்லாக சொல்லாதீங்க. உங்கள் பிளான் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சால் அதை கெடுக்க 1000 பேர் வருவாங்க. ஆனால் அதை ரிசல்ட்டு வந்தால் அதை ரசிக்கத்தான் ஆள் வருவாங்க. வாராகி சொல்லும் 2வது ரகசியம், விதையாய் இருங்க. விதை மண்ணுக்குள் புதிக்கப்படும் போது அது இருட்டில் தான் இருக்கும். அது செத்து போச்சுன்னு ஊர் நினைக்கும். ஆனால் இருட்டில் தான் அது தன்னோட வாழ்க்கையே ஆரம்பிக்குது. இனிமே எந்த ஒரு விஷயத்தையும் வளர்ச்சியை யார்கிட்டையும் சொல்லாமல் ரகசியமாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக, நான் அமைதியாக தான் என்னோட வளர்ச்சியை நோக்கி சென்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னோட கோபத்தை கிளப்புறதுக்காண்டியே வெளியிலேருந்து யாராச்சும் வந்து என்னை தொந்தரவு பண்ணுறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவனை அடிக்கணும் போல இருக்குது. அப்படி அமைதியாக இருந்தால் அது கோலத்தனமாக இல்லையா அப்படின்னு ராஜா கேட்டார். அதுக்கு வாராகி சொல்கிறாங்க. வாராகி ராஜாவோட கண்ணை பார்த்து சொன்னாங்க, மன்னனே, ஒருத்தர் உன்னை திட்டும்போது நீ பதிலுக்கு அவனை திட்டுனா நீ அவருக்கு சமமாக மாறிவிட்டாய் என்று அர்த்தம். அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்களும் தரக்குறைவாக பேசணும்னு அவசியம் கிடையாது. பொறுமையாக இருந்தால் அவனே தானாக விலகி போவான். இந்த மாதிரி உங்கள் கோபத்தை தூண்டுற மாதிரி பேசுனா நீங்கள் கோபப்படுவீங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதை தெரிஞ்சு தான் அந்த ரிமோட் கண்ட்ரோலை வைத்து உங்கள் கோபத்தை வெளியே கொண்டு வரையா. அதுக்கு எதற்கு அவனுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்குறீங்க? உங்களோட கோபத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து மன கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே அவனாவே உங்களிடம் இருந்து விலகி சென்று விடுவான். வாராகி சொல்லும் 3வது ரகசியம் இதுதான். எதிரியை தோற்கடிக்கிறதுக்கு நாம் அமைதியாக இருந்தாலே அவன் தோற்று விடுவான். அவனிடம் கோபத்தை வெளிப்படுத்துவதை விட சிறிது யோசித்து அவன் முன்னாடி நீங்கள் கோபப்படாமல் ஒரு சிரிப்பு சிரித்து பாருங்கள். உங்கள் சிரிப்பை பார்த்தாலே அவன் கோபமாகி உங்களிடமிருந்து விலகி விடுவான். நீங்கள் கோபப்பட்டால் கூட அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்காது. உங்கள் சிரிப்பின் மூலம் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையை நீங்கள் கொடுக்கலாம். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி அவன்கிட்ட நான் சிரித்து ஜெயிச்சிட்டேன். ஆனால் அவன் பண்ண விஷயம் எனக்கு உள்ளுக்குள்ளே கோபமாக இருக்கே. அவனோட துரோகத்தை என்னால் மன்னிக்கவே முடியலையே. அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? யார்கிட்டையாவது சொல்லி அழுகன்னு போல இருக்குது அப்படின்னு அந்த ராஜா சொன்னாராம். அதற்கு வாராகி சொன்னாங்களாம், அடிப்பட்ட புலியாயிரு, ஆனால் அதை காட்டிக்காத. அது ஏன்? உங்கள் கண்ணீர் துளிகள் கூட ஆபத்து இருக்குது. அது என்னன்னு அடுத்த ரகசியத்தில் சொல்கிறேன். ராஜா கண்ணீரோடு கேட்டார், வாராகி அம்மா, எனக்கு தாங்க முடியாத கஷ்டம். எனக்கு நெருக்கமானவர்களே எனக்கு துரோகம் பண்ணுறாங்க. இந்த வலியை நான் யார்கிட்டையாவது சொல்ல அழுதா மனசு ஆறுதலாக இருக்கும். அதுக்கு வாராகி சொன்னாங்க, வேண்டாம், நிறுத்திக்கோ. மன்னனே, உன் காயத்தை இந்த உலகத்தை காட்டாத. ஏன்னா இங்கே மருந்து போட காத்துக்கிட்டு இருக்கவங்கள விட உன் காயத்தில் இன்னும் அதிகமாக அந்த புண்ணை பெருசாக ஆக்கணும் தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உன்னோட காயத்திற்கு பிறர் மருந்து தருவாங்க, ஆறுதலாக பேசுவாங்கன்னு நீ யாரையும் நம்பி யார்கிட்டையும் உன்னோட கவலையை சொல்லாத.
உன்னால் முடியவில்லை என்றால் என்னிடம் சொல். நான் உனக்கு துணையாகவும் வழிகாட்டியாகவும் ஒரு பாதையை காட்டுவேன். என்னை விட உனக்கு துணையாக எவரும் வாழ்வில் நிற்க முடியாது. நண்பர்களே, நம்மில் பல பேர் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நம் வாழ்வில் ஏதாவது ஒரு கவலை வந்துவிட்டால் உடனே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சோகமான பாடல் வைத்து நான் கவலையாக இருக்கிறேன் என்று பிறரிடம் காமிச்சுக்கிறீங்க. அது மிகப்பெரிய தவறு. அவங்க உங்கள் மேலே பரிதாபப்படுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. உங்கள் கஷ்டத்துக்கு கேட்குறப்ப அவங்க முகம் சோகமாக இருக்கும். ஆனால் மனசுக்குள்ள அப்பாடா இவன் நம்மளை விட கஷ்டத்தில் இருக்கிறான்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அது மட்டும் இல்லை, என்னைக்காவது ஒரு சண்டை வரும்போது அன்னைக்கே நீ பிச்சைக்கார மாதிரி நின்றுயே அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. வாராகி சொல்லும் 4வது ரகசியம். ஒரு காயப்பட்ட சிங்கத்தை பார். சிங்கத்துக்கு காயம் பட்டா அது காட்டில் கத்தி ஊற கூட்டாது. யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்தில் போய் தனிமையில் படுத்துக்கிறோம். தன்னுடைய காயத்தை தானாகவே சரி பண்ணிவிடும். அதற்கு பிறகுதான் காயம் சரியான பிறகுதான் அது வேட்டையாடவே வருமா. அதே மாதிரி உன்னோட சோகத்தை பிறரிடம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர்கள் உனக்கு உதவவும் மாட்டார்கள், ஆறுதலாகவும் வரமாட்டார்கள். யாரையும் நம்பி உனது சோகத்தை பிறரிடம் சொல்லாதே. உங்களோட வீக்னஸை பிறரிடம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் அந்த வீக்னஸை தான் முதல்ல சொல்லி காட்டுவான். அதனால் உங்களோட கவலையையும் உங்களோட குறைகளையும் பிறரிடம் சொல்லி புலம்பாதீங்க. சரி, 4வது ரகசியம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு மனிதருக்கு உண்மையான பலன் எங்கே இருக்குது தெரியுமா? அதற்கு வாராகி சொல்கிறாங்க, உன்னோட உடம்பை தான் நீ எப்பயுமே ஒரு ஃபிட்டாக வச்சுக்கணும். அதாவது ஒரு ஜிம்முக்கு போகிறத கூட நீ பிறரிடம் சொல்லக்கூடாது. என்னடா இது, உடற்பயிற்சி சொல்கிறத கூடயா வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நீ நினைப்ப. ராஜா சோர்வாக வாராகிடம் கேட்டாங்க. என்னோட மனசு தைரியமாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கு என்னோட உடம்பு எனக்கு ஒத்துழைப்பு தர மாட்டேங்குது. சீக்கிரமாகவே நான் டயர்டாயிடுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பயம் வந்தால் கை நடுங்குது. அதுக்கு வாராகி சொன்னாங்க, மன்னனே, உன்னோட வாள் எவ்வளவு கூர்மையாக இருந்தாலும் அதை பிடித்திருக்க கை நடுங்கினால் அந்த வாளால் ஒரு பயனும் கிடையாது. நண்பர்களே, இதுதான் நிதர்சனம். நீங்கள் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலுமே உங்கள் உடம்பு தெம்பு இல்லைன்னா இந்த உலகம் ஈஸியாக ஏறி உங்களை மிதித்து போய்கிட்டே இருக்கும். வாராகி சொல்லும் 5வது ரகசியம். உன் உடம்பை இரும்பு போல் ஒரு கோட்டை போல் மாற்று. அதற்கு ரகசியமாக செய்ய. நான் இன்னைக்கு இந்த டயட் ஃபாலோ பண்ண போகிறேன், நாளைக்கு நான் அதை செய்ய போகிறேன், நான் இப்படி டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் உடம்புக்கு நீங்கள் செய்யும் முக்கியமான விஷயங்களை பிறரிடம் ஷேர் பண்ணாதீங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கன்னு பிறருக்கு அறிவுரை செய்யாதீங்க. நீங்கள் உங்கள் உடம்புக்கு தரும் முக்கியத்துவத்தை ஒரு கூட்டத்தில் நீங்கள் கம்பீரமாக நடந்து வருவதை உங்கள் எதிரிகள் பார்த்தால் வியக்கணும், ஆச்சரியப்படணும். அதற்கு நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் இருக்கணும். உடம்பில் உள்ள ஆரோக்கியம் என்பது உங்களின் முதல் சொத்து. அந்த முக்கியமான சொத்து பற்றிய விஷயத்தை பிறரிடம் சொல்வது நியாயமாக இருக்குமா? கிடையவே கிடையாது. எனவே உங்கள் உடம்பில் உள்ள தெம்பை பிறரிடம் பகிராதீர்கள். சரி நண்பர்களே, இப்போ மனசு ரெடி, உடம்பும் ரெடி, எதிரிகளை சமாளிக்கும் திறமையும் ரெடி. இப்போ நம்ம களத்தில் இறங்கி ஜெயிக்கணும். ஆனால் ஒரே ராத்திரியிலே கோடீஸ்வரனாக ஆக முடியுமா? நிறைய பேர் அங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. வேகமாக போகிறேன்னு விழுந்துடுறீங்க. ஆனால் வாராகி சொல்கிறாங்க, தண்ணீரை பார்த்து பாடம் கற்றுக்கோ. தண்ணீருக்கும் வெற்றிக்கும் என்ன சம்பந்தம்? அதுவும் ஒரு ஸ்லோ பாய்ச்சன் மாதிரி தான். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் மூச்சை இழுத்து விடுங்க. இப்போ வரைக்கும் நாம் பார்த்த 5 ரகசியங்கள் சாதாரண விஷயங்கள் இல்லை. இது ஒரு ராஜாவோட அடிப்படை தகுதிகள். மறந்துடாதீங்க. 1, உனக்கு நீயே எதிரி. உள்ளே நடக்கிற யுத்தத்தை முதல்ல ஜெய். 2, வேர்களைப் போல இரு.
வெளியில் சத்தம் போடாமல் உள்ளுக்குள் ஆழமாக வளர். 3. சிரிப்பே ஆயுதம். எதிரிக்கு உன் மௌனம்தான் பதில். 4. சிங்கத்தைப் போல் குகைக்குள் உனது காயத்தை மறைச்சு வை. உனது காயத்தை எவரிடம் காட்டாதே. 5. உனது உடம்பை தைரியமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள். நண்பர்களே, இந்த 5 விஷயங்கள் உங்கள் வீரனா மாற்றும். ஆனால் இனிமே பார்க்க போவது 5 விஷயங்கள்தான் உங்கள் ராஜாவாக மாற்றும். வாங்க 6வது ரகசியமாக பார்ப்போம். ராஜா வாராகியிடம் கேட்டாங்க, நான் வேகமாக ஜெயிக்கணும், ஒரே ராத்திரியிலேயே என்னோட ராஜ்யம் பெருசாக ஆகணும், அதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வாராகி சொன்னாங்க, பக்கத்தில் இருக்க ஒரு பாறையை காட்டினாங்க. அந்த பாறையின் நடுவில் ஒரு பெரிய ஓட்டை இருந்தது. வாராகி சொன்னாங்க, மன்னனே, இந்த பாறைக்குள்ளே இருக்கிற ஓட்டையை யார் போட்டிருப்பாங்க? ஏதாவது இரும்பு சுத்தியலா? அதுக்கு ராஜா சொன்னாங்க, இல்லைம்மா, மலை உச்சியிலிருந்து விழும் தண்ணீர் துளிதான் இந்த பாறையை ஓட்டை போட்டது என்று ராஜா சொன்னார். நண்பர்களே, இங்கே தான் ஒரு பெரிய மேஜிக் இருக்குது. பாறை ரொம்ப வலிமையானது, தண்ணீரோ ரொம்ப மென்மையானது. ஆனால் அந்த தண்ணீர் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருந்தனால அந்த பாறையே உடைஞ்சு போச்சு. எந்த ஒரு விஷயம் செய்தாலும் உடனே வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. உதாரணமாக 2 நாள் படித்தா போதும் தேர்வில் வெற்றி பெறலாம் என்று அனைவரும் நினைக்கிறீர்கள். அது எப்படி முடியும்? விடாமல் படித்து கொண்டே இருந்தால்தான் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஒரு உடற்பயிற்சி செய்வதாக இருந்தாலும் சரி, வாழ்வில் நம்ம எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி, உடனே வெற்றி கிடைக்காது. இந்த பாறையில் விழும் தண்ணீர் உடனே விழுந்து அந்த பாறையை ஓட்டையாக்கி இருக்காது. தினமும் அது விடாமல் தண்ணீர் விழுந்து கொண்டே இருந்தனால்தான் பாறையில் அந்த ஓட்டை விழுந்தது. அதே போல நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் செய்யும் வேலையில் விடாமுயற்சியை செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதுதான் அந்த 6வது ரகசியம். எந்த ஒரு முயற்சி செய்தாலும் விடாமுயற்சியாக இருக்க வேண்டும். நிச்சயம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சரி, நான் விடாமல் முயற்சி பண்ணேன், இருந்துமே எனக்கு அந்த வெற்றி கிடைக்கல, நான் தோற்று போயிட்டேன்னு புலம்புறீங்க. அதற்கு வாராகி சொல்கிறாங்க, தோல்வியை குப்பையில் போடாத, அது ஒரு தங்கம். தோல்வி எப்படி ஒரு தங்கமாகும்? அது ஒரு வியப்பான ரகசியம். ராஜா வாராகியிடம் சொன்னாங்க, அம்மா, நான் முயற்சி பண்ணேன், ஆனால் தோத்துட்டேன். இப்போ எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, எனக்கு அவமானமாக இருக்குது. இதை எப்படி நான் மீண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு வாராகி சொன்னாங்க, மன்னனே, விழுந்தது அவமானம் இல்லை, ஆனால் விழுந்துட்டேன்னு ஊர் முழுக்க அழுதுகிட்டு இருக்க பற்றியா, அதுதான் அவமானம். நண்பர்களே, நல்ல கவனிங்க. தோல்விங்கிறது ஒரு குப்பை கிடையாது, அது ஒரு உரம். ஆனால் அந்த உரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். இதுதான் அந்த 7வது ரகசியம். எந்த ஒரு தோல்வியாக இருந்தாலும் புலம்பாதீங்க. உங்கள் தோல்வியை ஒரு போஸ்ட்மார்ட் பண்ணுங்க. ஏன் தோற்றோம், எங்கே தப்பு நடந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. அந்த தோல்வியை எப்படி சரி பண்ணுது, அடுத்த தடவை இந்த வாய்ப்பு நம்ம கிடைக்கப்போ இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நீங்கள் எதனால் தோல்வியற்றீங்கன்னு அந்த தோல்வியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்க. திரும்பி இந்த தவறு செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக அடுத்த முறை முயற்சி செய்யும்போது நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். ஒரு இரும்பு எவ்வளவுக்கு எவ்வளவு அடி வாங்குதோ அந்த அளவுக்கு அது கூர்மையான பொருளாக மாறும். நீங்களும் அந்த அடி வாங்குகிற இரும்பு தான். வலிக்குந்தான், ஆனால் பொறுத்துக்கோங்க. ஏன்னா இந்த தோல்வி தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வாத்தியார். வெளியில் வரும்போது பழைய ஆளாக வராமல் ஒரு மின்னும் வைரமாக உங்களுக்கு வெற்றி வந்து சேரும். உங்கள் தோல்வியை பார்த்து பலர் சிரிக்கலாம், ஆனால் உங்களுக்கான வெற்றி வரும்போது இந்த உலகமே வியந்து நிற்கும். 8வது ரகசியம், எப்படி என்னோட பழைய வாழ்க்கையை நான் மறக்கிறது என்று
ராஜா வாராகியிடம் கேட்டார். அதற்கு வாராகி சொன்னார், பக்கத்தில் இருக்கும் சுடும் ஒரு கல்லை எடுத்து கையில் கொடுத்தார். அதற்கு ராஜா சொன்னார், இது என் கையில் வைத்திருந்தால் அது எனக்கு சுடும் என்று சொன்னார். அதற்கு வாராகி சொன்னார், தெரிகிறதா, இதை கையில் வைத்தால் உனக்கு சுடும் என்பது. அதுபோல்தான் உனது பழைய நினைவுகளை நீ உன் மனதில் வைத்து கொண்டிருந்தால் அது எப்பொழுதும் உனக்கு வலியை மட்டுமே தரும். எனவே அதிலிருந்து நீ வெளிவருவதை யோசி. அடுத்து 9வது ரகசியம். நான் தான் பெரியவன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற தலக்கணம் இருக்கக்கூடாது. அதற்கு ராஜா சொன்னான், நான் இந்த உலகத்திற்கே ராஜா, எனக்கு எப்படி தலக்கணம் இல்லாமல் இருக்கும் என்று கேட்டான். அதற்கு வாராகி ஒரு கதை சொன்னார். ஒரு கடலில் 2 படகுகள் இருந்தது. ஒருவன் படகில் சென்று கொண்டிருந்த போது எதிர்புறத்தில் ஒரு படகு வேகமாக வந்தது. இதை பார்த்த ஒருவன், ஏய் ஓரமா போ, நான் பெரிய படகில் வருகிறேன், நீ சின்ன படகில் தானே வருகிற, கொஞ்சம் பொறுத்திருந்து வா என்று சொன்னார். ஆனால் எதிரில் இருந்த படகு வேகமாக வந்து இந்த படகை இடித்தது. இதை பார்த்து அவனுக்கு கோபம் வந்தது. உனக்கு அறிவு இருக்கிறதா என்று எட்டி பார்த்து அந்த படகுக்குள்ளே பார்த்தால் அந்த படகில் யாருமே இல்லை. காற்றில் அந்த படகு வேகமாக வந்தது என்று புரிந்தவுடன், அங்கே யாருமே இல்லை என்றவுடன் அவனுக்கு கோபம் தணிந்தது. பொறுமையாக சிந்திக்க ஆரம்பித்தான். இதை முதலையே செய்திருக்கலாம், நான் தான் பெரியவன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தோடு வந்தால் ஒரு பயனும் இல்லை. அடுத்து 10வது ரகசியத்தை பார்ப்போம். ராஜா வாராகி அம்மாவிடம் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார். என் மனதிற்குள் ஒரு விதமான பயம், நான் தனியாக இருப்பது போலவும் எனக்கு யாரும் இல்லை என்பது போலவும் எனக்கு ஒரு உணர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டார். அதற்கு வாராகி சொன்னாங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உன்னை வெறுக்கலாம், உன் மீது கல் எறியலாம், ஆனால் நீ உன்னை வெறுக்கக்கூடாது, நீ உன்னை கைவிடக்கூடாது. நண்பர்களே, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் தோற்று போய் நிற்கும்போது உங்கள் நண்பன் ஃபோன் எடுக்க மாட்டான், சொந்தக்கார திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனால் உங்கள் ஆறுதலுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தன் தான் இருப்பான். அவன் யார் தெரியுமா? கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க, அங்கே ஒருத்தன் தெரிவான் பாருங்க, அவன்தான் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பான். என்னன்னு புரியலையா? தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க. உங்களுக்கு நீங்கள் தான் துணை. உங்களை விட உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதனால் முதலில் உங்களை நம்புங்க. யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்தால் எந்த ஒரு வித பயமும் தனிமையும் உங்களுக்கு கிடையாது. வாழ்வில் யாருக்கும் தொந்தரவாக இல்லாமல் உங்கள் வேலையை சிறப்பாக நீங்கள் செய்து வந்தாலே வாழ்வில் எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி பெறலாம். இதுவே இந்த 10 ரகசியம். இந்த 10 ரகசியத்தை நீங்கள் கடைபிடித்தால் வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருக்கலாம். எப்பொழுதும் உங்களுக்கு ஏறுமுகம் மட்டுமே, இறங்குமுகம் எப்பொழுதும் உங்களிடம் நெருங்காது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.